சேலம் வடவாசியில் பள்ளிகள் அருகே டாஸ்மாக் உள்ளதாக கூறி அக்கடையை மூடக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பேரணியாக சென்ற பொதுமக்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகரன். வணக்கம். மேட்டூர் அருகே மதுக்கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்தியதில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். வனவாசி அருகே ஒரு டாஸ்மாக் கடை முக்கிய சாலையில அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் அரசு பள்ளிக்கு போற மாணவ மாணவிகளும் பேருந்து கோவில்களுக்கு போற மக்களும் இந்த வழியா தான் போயிட்டு வரணும். இந்த குடிமக்கள்லாம் மது அருந்து விட்டு அரை நிர்வாண நிலையில படுத்திருக்காங்கன்ட்டு அந்த பகுதி பெண்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அந்த கடையை மூடக்கோரி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ரோட்ல அவங்க ஊர்வலமா போய் மதுக்கடைக்கு அருகே பூட்டு போடுவதற்காக சென்ற போது போலீசார் தடுப்புகளை வச்சு தடுத்தனர். இதனால போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுல ஒரு பெண்ணுக்கு கையில காயம் ஏற்பட்டது. சிறிது நேரம் நடந்த போராட்டத்துக்கு பிறகு டாஸ்மாக் நிர்வாகம் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களோட பேச்சு நடத்தினாங்க. 20 நாட்கள்ல இந்த கடையை அப்புறப்படுத்திக்கிறதா உறுதியளித்த பிறகு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால அப்பகுதியில பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு.